11th Max, exercise 3.3, example 3.8. The terminal side of an angle theta in a stand position passes through the point 3, minus 4. Find the 6 trigonometric function values at an angle theta. அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3, minus 4ங்கிறது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 3, minus 4ங்கும்போது அது எத்தனாவது குவாட்ரண்ட்டில் இருக்க போது 4th குவாட்ரண்ட். ஏன்னா எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ் அப்படிங்கும்போது அது 4th குவாட்ரண்ட்டை சேர்ந்தது. ஸோ 3 இங்கே இருக்குது, minus 4 இங்கே இருக்குன்னா சம்வேர் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்க போகுது. ஸோ 3, minus 4 இதை இப்போ ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும் இல்லையா? இந்த ட்ரையாங்கிளில் இதுதான் தீட்டா. ஓகேவா? இது தீட்டாங்கும்போது இது ஆப்போசிட் சைட், இது ஹைபோட்டனியஸ் சைட், இது அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? இப்போ வந்து இந்த 3ங்கிறது என்னவா இருக்க போகுது அப்படின்னா இந்த சைடு. ஓகேவா? இந்த இடம். இப்போ இதுக்கு நம்ம நேமிங் பண்ணிடலாம். OABன்னு கொடுத்துடலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த OAங்கிறது நம்மளுக்கு என்னது 3, ஏன்னா எக்ஸினுடைய லென்த். நெக்ஸ்ட் என்னது -4. -4ங்கிறது என்னது ஒய்யினுடைய லென்த். ஒய்யினுடைய லென்த் என்னது இங்கே AB. ஸோ AB is equal to -4. நம்மளுக்கு எது தெரியாது? OB. ஓகேவா? OBங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பித்தகரஸ் தியரத்தை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஹைபோட்டனியஸ் சைடு தான் நம்மளுக்கு தெரியாது. ஸோ கிரேட்டஸ்ட் சைடுங்கும்போது வேணுங்கும்போது மற்ற 2 சைட்ஸே என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? OAங்கிறது 3. ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் ABங்கிறது -4, -4 ஹோல் ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயருங்கிறது 16, which is equal to 25. OB ஸ்கொயருங்கிறது 25னா OBங்கிறது 5. ஓகேவா? பாசிட்டிவ் டேர்ம் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ OA, OB, AB எல்லாமே தெரிஞ்சிருச்சு. OBங்கிறது 5. ஓகேவா? இப்போ இதை வச்சுட்டு நம்ம சைன் தீட்டா எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும். சைன் தீட்டா, காஸ் தீட்டா எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஓகேவா? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட். அப்போ சிங்கிறது 4th குவாட்ரண்ட்டை சேர்ந்ததா? சிங்கிறது காசும் சீக்கண்ட்டும் மட்டும்தான் என்னது இந்த இடத்துல 4th குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ். மீதி எல்லாமே நெகட்டிவ் தான். ஓகேவா? எல்லா வேல்யூமே பாசிட்டிவாக இருந்தால் கூட நம்ம இந்த குவாட்ரண்ட்டை வச்சு என்ன செஞ்சிடலாம்? அது எந்தெந்த இடத்துல மைனஸ் வருது, எந்தெந்த இடத்துல ப்ளஸ் வருதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ சைனுங்கிறது நெகட்டிவ் தான். நம்ம வெறுமனே நம்பர் வச்சு போடுறதுனாலும் போடலாம். சைனை இந்த 4th குவாட்ரண்ட்டுங்கிறத வச்சு கேல்குலேட் பண்ணி போடுறதுனாலும் போடலாம். இல்லை இங்கே இருக்கிற வேல்யூஸ் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி போடுறதுனாலும் போடலாம். ஓகேவா? ஆப்போசிட் பை ஹைபோட்டனியஸ். ஆப்போசிட் சைடு என்னது? AB. ABங்கிறது என்னது? -4 டிவைடட் பை ஹைபோட்டனியஸ்ங்கிறது என்னது? OB. OBங்கிறது நம்ம என்ன கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்? 5. ஸோ -4/5. அது சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறது என்னது? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோட்டனியஸ். அட்ஜசன்ட் சைடு என்னது? இங்கே ஆப்போசிட்ஸ் வந்து AB, உள்ளதிலே லார்ஜஸ்ட் லென்த் வந்து ஹைபோட்டனியஸ், அதாவது 90 டிகிரிக்கு ஆப்போசிட். அப்போ ரிமைனிங் மீதி இருக்கிறது என்னது? OA. அந்த OA தான் என்னது? அட்ஜசன்ட் சைடு. ஸோ OA/OB. ஓகே, OAங்கிறது என்னது? 3/OBங்கிறது 5. நெக்ஸ்ட்டு tan தீட்டா. tan தீட்டாங்கிறது என்னென்னு எழுதிக்கலாம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். சைன் தீட்டாவோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ டிவைடட் பை காஸ் தீட்டா. ஸோ சைன் தீட்டா என்னது? -4/5. காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 3/5. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 5, 5. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? -4/3. நெக்ஸ்ட் பாருங்கள், காட் தீட்டா. காட் தீட்டாங்கிறது என்னென்னு எழுதிக்கலாம்? 1/tan தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ tan தீட்டா என்ன வந்ததோ அதனுடைய அப்படியே ரிவர்ஸு. 1/-4/3, which is equal to என்னது? -3/4. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? கொசீக்கன் தீட்டா. கொசீக்கன் தீட்டாங்கிறது என்னது? 1 டிவைடட் பை சைன் தீட்டா. ஸோ 1/sin தீட்டாங்கும்போது 1/sin தீட்டாவோட வேல்யூ என்னது? -4/5. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா -5/4ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டாங்கிறது என்னது? 1/cos தீட்டா. காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னது? 3/5. ஸோ 1/3/5ன்னு வரும். அது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 5/3. இப்போ நம்ம இந்த மைனஸ் சைனையும் அப்படியே இன்க்ளூட் பண்ணிகிட்டே தான் போட்டோம். அப்படி போடும்போது என்ன நம்மளுக்கு கரெக்டாக பாருங்கள், காஸ் தீட்டாவுக்கும் சீக்கன் தீட்டாவுக்கும் பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்திருக்கு. மீதி இருக்கிற எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. ஓகேவா?